வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது போல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் 19/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாநில அரசானது 50,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்காக ஜெய் கிஷன் ரின் முக்தி யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தோட ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்திபன் பட்டேல். முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்நாத். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னா, ஜெய் கிஷன் ரின் முக்தி யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அயல்நாட்டு தாவரங்களை அகற்றுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றமானது செருகுரி ராகவேந்திர பாபு என்பவர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய கமலேஷ் தஹல் ரமணி அப்படிங்கிறவங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அயல்நாட்டு தாவரங்களை அகற்றுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் செருகுரி ராகவேந்திர பாபு. தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். பொது பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஜனவரி 12, 2019 அன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதன் மூலமாக 10% இடஒதுக்கீடை இந்தியாவிலேயே வெரி ஃபஸ்ட்டாக குஜராத் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக மாறியிருக்கு. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். JLL கன்சல்டன்ட் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள உலகில் மிகவும் மாறும் நகரங்களின் பட்டியலில் பெங்களூர் நகரம் முதலிடம் பிடித்துள்ளது. ஹைதராபாத் செகண்ட் பிளேஸ்லையும், ஹனாய் தேர்ட் பிளேஸ்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்னை 7th பிளேஸ்லேயே இருக்குது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் மிகவும் மாறும் நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் பெங்களூர். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவின் உயரமான எரிமலையான சிட்லி எரிமலையை ஏறி சாதனை படைத்த முதல் இந்தியர் என்ற பெருமையை சத்யரூப் சித்தாந்தா என்பவர் பெற்றுள்ளார். அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்சின். இதை ஏறிய ஃபர்ஸ்ட் மாற்றுத்திறனாளி பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணிமா சின்கா. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னா, அண்டார்டிகாவின் சிட்லி எரிமலையை ஏறி சாதனை படைத்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சத்யரூப் சித்தாந்தா. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். புனே நகரில் நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் போட்டியில் 81 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் தமிழகத்தின் தர்ஷினி என்பவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா யூத் போட்டியில் 81 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தர்ஷினி. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது விருதுகள். 2018 to 2019 ஆண்டிற்கான தமிழக விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் விருது 2019 MG அன்வர் பாட்ஷா, பெரியார் விருது 2018 C பொன்னையன், அம்பேத்கர் விருது 2018 ராமகுரு, அண்ணா விருது 2018 மு ஐக்கன், காமராஜர் விருது 2018 பழ நெடுமாறன், பாரதியார் விருது 2018 பாவரசு மா பாரதி குமாரன், பாரதிதாசன் விருது 2018 கவிஞர் தியாகு, திருவிக்க விருது 2018 கு கணேசன், பே விஸ்வநாதன் விருது 2018 சூலூர் கலைப்பித்தன். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஆண்டிற்கான பே விஸ்வநாதன் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சூலூர் கலைப்பித்தன். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் தொழிலாளர்களின் பொருட்களை விற்பதற்கு மற்றும் சுய உதவி குழுக்களின் பொருட்களை விற்பதற்கு வர்த்தகத்துறை அமைச்சகமானது ஒமனியா ஆன் ஜென் என்ற வலைத்தளத்தை தொடங்கியுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பிரபு. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒமனியா ஆன் ஜென் என்ற வலைத்தளத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் இது? இதற்கான ஆன்சர் வர்த்தகத்துறை அமைச்சகம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2வது தேசிய சுற்றுலா ஒருங்கிணைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெய்ப்பூர். செகண்ட் கொஸ்டின், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை ஜூலை 16 முதல் துவங்கிய மாநில அரசு எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். தேர்ட் கொஸ்டின், அண்ணா உணவகம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திரா. ஃபோர்த் கொஸ்டின், கன்யா வன் சம்ருதி யோஜனா என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ள மாநில அரசு இது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா.
ஃபிஃப்த் கொஸ்டின், சாம்பல் யோஜனா என்ற மின் மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுனெஸ்கோ விளையாட்டு பல்கலைக்கழகத்தை எங்கு அமைக்க உள்ளது? செகண்ட் கொஸ்டின், மின் வணிக பணிக்குழுவின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? தேர்ட் கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், எந்த நகரத்தில் இந்தியாவின் முதலாவது அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் அமைய உள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் கண்வங்கி எங்கு திறக்கப்பட்டது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.